ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 63 அதிகாரம் 5 வசனம். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சங்கீதக்காரர் இப்படி ஒரு சங்கீதத்தை அவர் எழுதும்போது ஒரு முக்கிய விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்படியானால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் உடையவனாய் இருக்க வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு பல நன்மைகளை கர்த்தர் செய்திருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய 5 வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் சொல்லும் பொழுது, நினத்தையும் கொடுப்பையும் உண்ணதைப் போல, அதாவது நான் கர்த்தரை துதிக்க நான் ஆரம்பித்து விட்டால், என் கர்த்தரை நான் துதிக்க வேண்டுமே ஆனால், என் கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ள வேண்டுமே ஆனால், என்னுடைய இருதயம் களிப்படைகிறது. அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு சிறந்தவர், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதை நான் மட்டுமல்ல, என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை மற்றவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது எப்படி துதிப்பேன்னா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் கர்த்தரை துதிப்பேன். துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, காயங்களோடு அல்ல, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, எனக்கு வரக்கூடிய நன்மைகளை உதறி தள்ளிவிட்டு அல்ல, தேவன் எனக்கு செய்ததை, நான் அனுபவித்த மகிழ்ச்சியை நினைக்கும் பொழுது என் வாய் ஆனந்த களிப்பு அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, துதி உண்டாகிறது, ஸ்தோத்திரம் உண்டாகிறது. அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது கடமைக்காக துதிக்கிற கூட்டம் ஒன்று உண்டு. ஏதோ துதிக்க வேண்டும் அப்படின்னு துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. மூன்றாவது ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா துதிக்கும்? மற்றவங்க என்னை பார்க்குறாங்களான்னு பார்த்து துதிக்கும். ஒரு சமயம் ஒரு ஆராதனைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். வாலிபர்களாக இருந்த அந்த வாலிப நாட்களில் ஒரு ஆராதனைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அங்கே ஒரு தெய்வ மனிதன் அந்த நாளில் ஒரு ஸ்பெஷல் செய்தி, அதாவது விசேஷித்த செய்தியை அவர் கொடுக்கிறார். அந்த செய்தியை கேட்பதற்காக நாங்கள் போயிருக்கிறோம். ஏனென்றால் அவர் பல வேத வசனங்களை விளக்கி சொல்லுவதில் அவர் கை தேர்ந்தவர். ஆதலால் நாங்கள் எல்லாம் வாலிபர்கள், எங்கள் சபையில் உள்ள வாலிபர்கள் முக்கியமானவர்கள் நாங்கள் சென்றிருக்கிறோம். அப்போ அந்த சபையில் ஏற்கனவே அந்த சபையில் இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சபைக்கு பின்பக்கத்தில், அதாவது பேக்ரவுண்ட் சொல்லுவோம்ல, அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள், அங்கே நிற்கிறார்கள். ஆராதனை நடக்கிறது. இப்போ இந்த ஆராதனை நடக்கும் பொழுது ஒருவர் தன் நண்பரிடத்தில் சொல்லுகிறார், இப்போ பாரு, எல்லோரும் நம்மளை பார்க்குற மாதிரி பண்ணட்டுமா? என்ன பண்ண போகிற? நான் கையை தட்டி ஆவியில் நிரம்ப போகிறேன். எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க. பார்த்துட்டு, அந்த தம்பி ஆவியில் நிரம்புகிறான், நம்ம ஆவியில் நிரம்பாமல் போனால் எப்படி அப்படின்னு பாரேன் நான் என்ன பண்ணுறேன்னு. அப்போது ஒரு 4-5
நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து ஒரே கைத்தட்டு, ஒரே துதி. அப்போ சபையில் அவங்க துதிக்கிறத, அவங்க கைத்தட்டுறதை பார்த்துட்டு அது ஒரு கூட்டம் கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. உண்மையில் அங்கே ஆவியான ரசைபாடலை, இவனுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இது என்னென்னா, மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் என்னை கவனிக்க வேண்டும் என்கிற உணர்வில் செய்யுது. இன்னும் ஒரு படி மேலே போய் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய தாளந்து, தங்களுடைய திறமைகள், தங்களுடைய இசை வலிமை எல்லாத்தையும் காண்பிக்கிறதுக்கு அவங்க என்னென்னமோ யுக்திகளை பயன்படுத்துவார்கள். இதில் ஜனங்கள் அவர்களுக்கு பின்பாக போவார்கள். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துவது அங்கே ஜீரோவாக இருக்கும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. அவர் சொல்கிறாரு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு கலிகூறுதலோடு துதிக்கணும், ஒரு மன ரம்யத்தோடு துதிக்கணும், நம்மை மறந்து நம்ம துதிக்கணும். இதுக்கு தான் தாவீது ஆசாப்புன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி வரும்பொழுது அந்த ஆசாப்பும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அதில் இன்னொரு மேன்மையான காரியம் என்னென்னா, இந்த சாலமோன் பல 100 பேரை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பாடல் பாடுவதற்கு மட்டும். ஆராதனை நேரமா, பலி செலுத்தணுமா, அங்கே பாடல் ஆரம்பிச்சிடும். அந்த பாடல் ஏதோ ஒரு பாடல் அல்ல, ஒரு தீர்க்க தரிசன தொனியோடு பாடுகிறார்கள். இதை வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்போ ஒரு ஆராதனையில் அவங்க மகிழ்ச்சியோடு எங்கே நிற்கிறோன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய காரியங்களை நினச்சி துதிக்கிறேன் அப்படின்னு. இதே தாவீது பாருங்க, உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்குது. அதை அங்கேருந்து தாவீது நகரத்தில் கொண்டு வர்றார். வழியெல்லாம் நடனம் ஆடிக்கொண்டே வருகிறார். மகிழ்ச்சி, துதி, மகிழ்ச்சி, புகழ்ச்சி அவருக்குள்ள அந்த புறப்படுகிறது. ஏன் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட என் ஸ்தலத்தில், என்னுடைய பட்டணத்தில் நான் ஆளுகை செய்கிற அந்த இடத்தில் அவர் ஆளுகை செய்து என்னை வழிநடத்த போகிறார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறார். இன்றைக்கு நம்ம அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சி எனக்குள்ளே உண்டாயிடுச்சு, எனக்கு சந்தோஷம் உண்டாயிடுச்சு, களிப்பு உண்டாயிடுச்சு. நம்மளா ஆராதனைக்கு போவோம்னு சொன்னால் இன்னும் நேரம் ஆகட்டும், இன்னொரு 5 நிமிஷம் போயிடலாம், அதை கட்டணும், இதை கட்டணும், அதை போடணும், இதை போடணும், அப்படி இப்படின்னு தள்ளி கிள்ளி கடைசியாக பார்த்திங்கன்னா ஆராதனை முடிய போகுது, செய்தி முடிய போகுது, அப்போ போய் அங்கே நிற்போம். இதில் நீங்கள் மற்ற அவங்ககிட்ட பேசி பாருங்களேன். அந்த மாதிரி போகிற ஆட்கள்கிட்ட நீங்கள், ஏன் சிஸ்டர் லேட்டு, ஏன் பிரதர் லேட்டு அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டராக இருந்தால் என் வீட்டுக்காரர் சோம்பேறி பிரதர், அவள் கிளம்பவே இல்லை, நானும் கிளப்பி பார்த்து கஷ்டப்பட்டு உந்தி தள்ளிட்டு வந்தேன். இதுவே பிரதராக இருந்தா அவர் சொல்லுவார், என் மனைவியால் தான் இவ்வளோ லேட்டு, என் பிள்ளைகளால் தான் இவ்வளோ லேட்டு. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே கூட்டு கலவல். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா ஆரம்பமாக எழுச்சி கிளம்பி ஓடி வரணும். ஒரு சபைக்கு ஒரு அப்பா தான் 2 பிள்ளைகளை கூட்டு வருவார்.
அப்படி அவங்க 2 பிள்ளைகளை கூட்டு வரும்போது ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் கூட்டு வருவார். அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவார், டேய் இன்றைக்கி ஆராதனைக்கு போனோம், கிளம்பிடுங்க. அதுங்க 7 மணினா 7:30க்கு கிளம்பிடும். 7:30க்கு வந்துடுவாங்க. வந்து ஆராதனை உட்காந்து முடித்தோடனே பையன் அப்பா பார்ப்பான், போகலாம் அப்படின்வான். எங்கடா போகலாம் அப்படின்னு கேட்டால் அந்த பையன் நேரமாக சொல்லுவான், எங்கள் அப்பா இங்கே கூப்பிட்டு வரும்போதே சொன்னார், நான் பரோட்டா வாங்கி தருவேன் காலையிலே வந்துருன்னாரு. இப்போ நாங்கள் போகும்போது அதை எங்கள் அப்பா மறந்துடக்கூடாதுன்னு இங்கேயே ஞாபகப்படுத்துகிறேன். யோசிச்சு பாருங்கள், இதல்ல ஆனந்த களிப்பு. ஆனந்த களிப்புனா நான் எப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன், ஆண்டவரை துதிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு போகிறோம்ல, அதுதாங்க மகிழ்ச்சி, அதுதாங்க கனம், அதுதாங்க துதி. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா நான் கர்த்தரை துதிப்பேன் என்று. இந்த காலை வேளைகள் நாமும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து நம்மை வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.